Hello friends, vanakkam and welcome back to my channel Dara's Cooking Demo. Video ku போறதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வெறும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க ப்ளீஸ் கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டேப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பர் டேஸ்டா சூப்பரான மெடிசினல் வேல்யூஸ் உள்ள ஒரு சூப்பர் குழம்பு. மிளகுலயே என்னென்ன மெடிசினல் வேல்யூஸ் இருக்கு, பூண்டுலேயும் என்னென்ன மெடிசினல் வேல்யூஸ் இருக்குங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளுக்கு சளி இருமல் காய்ச்சல் சரியானவங்களுக்குமே இந்த குழம்பு வாய்க்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ புதுசாக டெலிவரி ஆகிருக்கிறாங்க அப்படின்னா அந்த லேடிஸுக்குமே இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அதில் வறுத்து அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் என்னென்னு சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துட்றேன், ஒரு ஸ்பூன் தனியா சேர்த்துட்றேன், அரை ஸ்பூன் உளுந்து, ஸ்பூனுங்கிறது டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு. இதில் மிளகு காரம் தான் ஜாஸ்தி இருக்கணும். 2 வரமிளகா சேர்த்துட்றேன். இதிலே ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துட்றேன், ஒரு 5-6 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்றேன். இதெல்லாமே நல்லா செவக்க வறுத்தரலாம். இப்போ நான் சொன்ன இந்த அளவு வறுத்தரைக்க வேண்டிய பொருளெல்லாம் எந்த அளவுக்குன்னா, நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு இந்த அளவு போட்டுக்கணும். இதிலே கடைசியில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா செவந்துருச்சு. நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்த பொருள்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ வேணுங்கிற அளவு தண்ணி சேர்ந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. குழம்பு தாளிச்சிடலாம். நான் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெயில் தான் செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிக்குது. அதிலே அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்றேன். ஜீரகம் பொரிஞ்சிட்ருக்கு. ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இப்போது நான் ஒரு 10-15 பல் பூண்டு எடுத்து நல்லா உரித்து கழுவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அது எண்ணெயில் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயிலே இந்த பூண்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம். பூண்டு நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். நான் சொன்ன மாதிரியே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதில் இந்த புளி தண்ணியிலே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பூண்டு வதங்கிருச்சு எண்ணெயில். அந்த புளி தண்ணியும் இந்த பேஸ்ட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் சேர்த்துடலாம். அந்த மிக்ஸி ஜார் கழுவி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் இதில் சேர்த்துறேன். இப்போ இதிலே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்றேன். நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்து நல்லா சுண்டி நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு மேலே வரணும். அதுக்கு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. நல்லா கொதித்து சுண்டுட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. எந்தளவு கெட்டியாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊற்றும்போது தண்ணியாக இருந்துச்சு. இன்னுமே நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதித்து நல்லா சுண்டி நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் வெளியே வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போது குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து இந்தளவுக்கு திக்காக இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக வெளியே வந்திருக்கு பாருங்க மிதந்து. இப்போ நான் இதில் ஒரே ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போடுறேன். இது பியூர்லி ஆப்ஷனல் தான். எதுக்குன்னா அந்த மிளகோட காரம் அந்த புளி எல்லாத்தையும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி தரும். இது உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீ விட்டலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 2 செகண்ட் வெல்லம் கரைஞ்சோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு
ரெடி. இது வந்து நீங்கள் புளிக்காய்ச்சல் மாதிரி நீங்கள் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் ஒன்றுமே கெட்டு போகாது. சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சளி, இருமல் இல்லை வயிறு பிரச்சனை ஏதாச்சும் இருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். மிளகுல இருக்க மெடிசினல் வேல்யூஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அவ்வளோ மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி புதுசாக டெலிவரி ஆயிருக்க பெண்களுக்கும் இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உப்பு காரம்லாம் பார்த்தாச்சு. எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிடுங்க. அப்போ எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா புது வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே பிளெஸ்ட் அண்ட் பி ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ.